ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தீங்கன்னா அப்கமிங் வரப்போகிறனால சில சீரியல்ஸோட டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ சீரியலை பற்றின மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சன் டிவியில் அப்கமிங் வரப்போகிறனால நியூ சீரியல். ஸோ சில சீரியல்ஸ் வந்து டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ லக்ஷ்மி ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலாக கம்மிங் மண்டேலேருந்து இந்த நியூ சீரியல் ரிலீஸ் பண்ண போகிறாங்க 2:30. இந்த சீரியலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோவுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கான நேம் செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க ஆக்ட் பண்ண திருமதி செல்வத்தில் அவங்களுக்கு எந்த அளவு ரெஸ்பான்ஸ் ஹீட் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ சேம் கேரக்டர் நேமாக இந்த சீரியலையும் அவங்களுக்கு செல்வம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோயினுக்கு வந்து லக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரியல் கம்மிங் மண்டேலேருந்து 2:30 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால 2 சீரியல்ஸ் டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபாஸ்ட் பார்க்கும்போது மீனா. ஸோ மீனாவோட டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 11 AM ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி மீனா சீரியல் செகண்ட் லோ டிஆர் ரேட்டிங் போயிட்டுருக்கு. 11 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும் சீரியலுக்கு எந்த அளவு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து சீரியலுக்கு கண்டிப்பாக ஒரு டிக்ரீஸ் டிஆர் ரேட்டிங் தான் கொண்டு வரும். ஏன்னா வந்து ஒரு பர்ஃபெக்ட் டைமிங்லேயே லோ டிஆர் ரேட்டிங் இருந்துச்சு. இப்போ லெவல் அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான். ஸோ ஆல்ரெடி செவ்வந்தி தான் ஃபர்ஸ்ட் லோ டிஆர் ரேட்டிங்கில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து 1000 எபிசோடையும் ரீச் பண்ணி முடிச்சிட்டாங்க. பட் இந்த சீரியல் இன்னும் இப்போதான், அதாவது ஒரு 6 months தான் இருக்கும் இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி. இந்த சீரியலை ஏன் 11 AM சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் டவுட் தான். பட் அப்கமிங் வீக்ல டிஆர் ரேட்டிங் வந்தால் தெரிஞ்சிடும் சீரியல் எந்த மாதிரி ரேட்டிங் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அருவி. ஸோ சீரியல் எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் ஃபைனலாக டைமிங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அருவி பார்க்கும்போது 12 PM அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 2 சீரியல் தான் வந்து டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக 1000 எபிசோட வானத்தை போல டீம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பார்க்குற கமெண்ட்ஸ் எல்லாமே வானத்தை போல என் பண்ணாதான் ஹாப்பி அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. பட் ரீசெண்டாக எடுத்த இன்டர்வியூவில் இனிமேல் நாங்கள் நிறைய எபிசோட ரீச் பண்ணணும், உங்கள் சப்போர்ட் வேணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா வானத்தை போல அன்பேவா எண்டிங்கில் தான் பார்க்கும்போது அனாமிகா வேற வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அனாமிகா பற்றி தான் வேற கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒன்லி ஃபார் இது சேனலோட டிசிஷன் தான் என்னன்னு தெரியும். பட் இப்போ இந்த 2 சீரியல் நியூ டைமிங் ஓகேவா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வியூவர்ஸ்.